5000 பள்ளிகளை கட்டினார். வரலாறுகளை பிரட்டி பாருங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா, இன்னைக்கு நாங்க காண்ற மஸ்ஜிதுல் அக்ஸா எதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாது. மஸ்ஜிதுல் அக்ஸா அங்கே இருக்கக்கூடிய மஞ்ச கலர் டோம் நம்முடைய ஊரிலும் அதே அச்சு அசலாக கட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த பள்ளியை வைத்து தீனை ஹயாத்தாக்க வேண்டும். சகோதரர்களே, அடுத்த பள்ளி இருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே. அதுக்கு பேரு ஜாமிஉல் கிபலி. மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிற பேர்ல 2 பள்ளியில போட்டோ தான் வரும். ஒன்று மஞ்ச கலர் டோம் உள்ள பள்ளி, காத்தாங்குடி பள்ளி. அடுத்தது ஒரு டார்க் பச்சை கலர் டோம் உள்ள பள்ளி, பழைய தோற்றத்தில் இருக்கிற பள்ளி. அந்த பள்ளிக்கு அடித்தளம் போட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். மஸ்ஜிதுல் அக்ஸா இஸ்லாமிய வரலாற்றில் வரலாறு மறக்க முடியாத, வரலாறு மறைக்க முடியாத 4 வெற்றிகளை கண்டது. முதலாவது வெற்றி சகோதரர்களே, யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாணவர். அல்லாஹ் தஆலா சூரியனை நிப்பாட்டினான் அவர் வெற்றி அடைவதற்காக. யூஷா பின் நூனுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மூசா நபியுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் சொன்னான், பலஸ்தீனுக்குள் நுழையுங்கள், உதுகுலுல் அர்தல் முகத்தஸா. பலஸ்தீனுக்கு போய் பார்த்தாங்க, மலைகளை போல பெரும் பெரும் அரக்கர் கூட்டம் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தது. இஸ்ராயீலி, பனு இஸ்ராயில், அதிலிருந்து வந்ததுதான் இந்த இஸ்ரேல் எல்லாம். அப்பவே முஸ்லிமாக இருக்கக்குள்ளேயே அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாற்றம் செய்தவர்கள் அவர்கள். சகோதரர்களே, வந்து பார்த்துட்டு வந்து சொன்னா, மூசா அங்க போய் பார்த்தா அரக்கர் கூட்டம் எல்லாம் இருக்குது, நாங்க ரெடி இல்ல அந்த பலஸ்தீனுக்குள்ள போறதுக்கு. இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாதிலா இன்னா ஹாஹுனா காயிதூன். சொன்னான், தேவண்டா நீங்களும் உங்களோட அல்லாஹ்வும் போய் யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க தான் இருப்போம், வரமாட்டோம். அல்லாஹ் சொன்னான், ஃபஇன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா. 40 வருடங்கள் பலஸ்தீனுக்குள் போவதை அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கினான். அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? காலையில எந்த இடத்தில் ஆரம்பிப்பார்களோ நடக்கிறதுக்கு, இரவில் அதே இடத்தில் நிற்பார்கள். உதாரணமா, காலையில சுபஹ் தொழுதுட்டு ஜாமியுல் ஆஃபிரின் பள்ளியில இருந்து நடக்கிறார், எங்க ட்ரிங்கோ மலைக்கு நடக்கிறார். இஷா தொழுகைக்கு பின்னால பார்த்தா காத்தாங்குடி ஈச்சமரம் எல்லாம் திரும்ப விளங்குது. இதுதான் தண்டனை. 40 வருடமா அலைந்தார்கள். அதுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்டு பலஸ்தீனுக்கு போய் மௌத்தாகி விட்டார். புகாரியுடைய ஹதீஸ். அதுக்கு பின்னால வந்தவர் தான் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய கூட்டத்தாரை கூட்டிக் கொண்டு பலஸ்தீன் அரக்கர்களோடு யுத்தம் செய்ய போனார். சூரியன் மறையும் நேரம், வெள்ளிக்கிழமை நாள், சனிக்கிழமை பனு இஸ்ரேல்கள் யுத்தம் செய்ய மாட்டார்கள். சூரியன் மறைந்தால் யுத்தம் செய்யவும் முடியாது, இருட்டு. கையை நீட்டினார் சூரியனை நோக்கி, கையை நீட்டினார். நீட்டி சொன்னார், இன்னகி மஅமூரத்துன் வ அன மஅமூரா. நானும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவன் தான். சூரியனே, நீயும் அல்லாஹ்வுடைய ஓர்டரில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறாய். சொல்லிவிட்டு சொன்னார், யா அல்லாஹ் இஹ்பிஸ்ஹா அலைய. இந்த சூரியனை மறையாமல் நிப்பாட்டி வைப்பாயாக. மறைந்த சூரியனை அல்லாஹ் அப்படியே நிப்பாட்டினார். இதெல்லாம் நம்பாதாக்கள் பெரிய பாவிகள். ஹதீஸ்ல வருது, ஒவ்வொரு நாளும் புகாரில வருது, ஒவ்வொரு நாளும் காலையில சூரியன் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போய் சுஜூது செய்து அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டு விட்டு தான் உதயமாகிறது. இது புகாரியுடைய ஹதீஸ். மார்க்கம் எங்கட புத்திக்கு படலாம், படாமல் இருக்கலாம். இஸ்லாம் எல்லாம் எங்கட புத்திக்கு படாது. ஆனால் அல்லாஹ் சொன்னால்
கண்ணை பொத்திக் கொண்டு நம்ப வேண்டும். அதுதான் முஸ்லிம். சகோதரர்களே, சூரியன் நின்றுட்டு யுத்தத்தில் வெற்றி. யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது வெற்றி கண்டார். இரண்டாவது வெற்றி அதுதான் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் தான் அல்லாஹ் பலஸ்தீனை மீட்டிக் கொடுத்தான். மூணாவது வெற்றி சலாஹுத்தீன் அய்யூபியுடைய வெற்றி. மன்னிக்கவும், முதலாவது வெற்றி யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வெற்றி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது வெற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது வெற்றி தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய வெற்றி. ஐந்தாவது ஒரு வெற்றி இருக்கிறது. அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கணும். அது வரைக்கும் நாங்க பொறுமையா தான் இருக்கோம். அல்லாஹ் கிட்ட துஆ தான் செய்யலாம், அல்லாஹ் கிட்ட கைதான் ஏந்தலாம். சகோதரர்களே, என்ன சொல்ல வந்தேன்? அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத்தில் தான் அல்லாஹ் உலக வரலாறு காணாத வெற்றிகளை எல்லாம் கொடுத்தான். இந்த காலத்துல அமெரிக்கா, ரஷ்யா சூப்பர் பவராக இருக்கிற மாதிரி, வல்லரசா இருக்கிற மாதிரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் வல்லரசாக இருந்தது ஈரானும் இத்தாலியும். ஈரானுக்கு சொல்லுவாங்க பாரசீகம், இத்தாலிக்கு சொல்லுவாங்க ரோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடியில் எல்லாம் கொண்டு வந்து கொட்டப்பட்டது. 10.5 வருடம் ஆட்சி செய்தார். அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கலீஃபாவாக பொறுப்பேற்றார். சகோதரர்களே, எல்லாம் நீண்ட வரலாறு, முஸ்லிம்கள் விளங்க வேண்டிய வரலாறு. ஆனால் நேரம் இடம் கொடுக்காது. 12 வருடம் ஆட்சி செய்தார். 11 வருடம் 11 மாதம் ஆட்சி செய்தார். இஸ்லாமிய வரலாறில் முதலாவது குழப்பம் உண்டாகியது உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியில். அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளராக வந்தார். மதீனாவில் இருந்த தலைநகரம் ஈராக்கில் கூஃபாவுக்கு இடம் மாறியது. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார்கள். தஹஜ்ஜத்துடைய நேரம் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவனால். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால அல் கிலாஃபத்து பஅதி 30 ஆமா, 30 வருடங்கள் இஸ்லாமிய வரலாறு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் கிலாஃபத் நடக்கும் என்று சொன்னாங்க. நாயகம் சொன்ன மாதிரியே 30 வருடம் முடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார். நாயகம் சொன்ன 2வது காலம் முடிந்தது. 3வது காலம், சகோதரர்களே, 3வது காலம் சொன்னாங்க ஐயாமுல் முலூக், அரசாட்சி காலம். அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 6 மாதம் ஆட்சி செய்தார். ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில பெரிய குழப்பம் நடக்க கூடாது என்பதற்காக தண்ட ஆட்சியை விட்டு கொடுத்தார்.